டாக்டர் என்ன சொன்னார்? என்ன தற்கொலை பண்ணிக்க போறியா? செத்து போயிட்டா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமா? நீ செத்து போயிட்டா காணாம போன என் சாரு சும்மா கிடைச்சிருவாங்களா? சொல்லு சொல்லு, கிடைச்சிருவாங்களா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நோ அப்ஜெக்ஷன். ஊ வாழ்க்கை, ஊ உசுறு, ஊ சுதந்திரம். ஐ டோன்ட் வாண்ட் இன்டர்வியூ வித் பர்சனல் அஃபேர்ஸ். ஆனா நீ செத்ததுக்கு அப்புறம் போலீஸ் வரும், என்கொயரி பண்ணுவாங்க. என்ன காரணம், யார் காரணம், ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு துருவி துருவி கேட்பாங்க. என்கிட்ட மட்டுமா கேட்பாங்க? இங்க குடியிருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்பாங்க. மொத்தத்துல இங்க இருக்கிற எல்லாருக்கும் நிம்மதி போயிடும். ஏதோ ஒரு மனிதாபிமானத்துல இஸ்மாயில் அண்ணன் நம்மள இங்க தங்க வச்சிருக்காரு. அந்த மனிதாபிமானத்துக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? இங்க பார், உன் லவரை பார்க்க முடியாம பேச முடியாம நீ தவிக்கிற தவிப்பு, ஏக்கம், துக்கம் எல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். பட் நம்பிக்கையோட இருக்கேன், தைரியமா இருக்கேன், வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்கணுங்கிற துடிப்போட இருக்கேன். உன்னை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், என் சாலஸ் நான் பாக்குற வரைக்குமாவது நீ உயிரோட இருந்துதான் ஆகணும். என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. காதல் என்பது ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய ஜீவனுள்ள ஒரு உன்னதமான உறவே. காதலுக்காக சாகுறேன்னு சொல்லி காதல சாகடிச்சிடாத. முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டியா? காதல் பற்றி எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாகவும் தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு முன்னாடி உசுருங்கிறது மசுருக்கு சமானம். நீ காதலுக்காக வாழணும்னு வந்த என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு தெரியாது. காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும்னு இந்த மாதிரி குழந்தை குட்டின்னு வாழ்கிற சராசரி வாழ்க்கையெல்லாம் எனக்கும் உமாவுக்கும் கிடையாது. செத்தாக தான் காதலோட ஆழத்தை பெற்றவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னா செத்துடணும். அதுதான் என் முடிவு. என் உமா நேரம் செத்துருப்பா. அதுக்கப்புறம் எப்படி நான் மட்டும் உயிர் வாழ முடியும்? அதான் நானும். இத பார், 2 பேரும் ஒன்னா சாகணும் தானே வீட்டு விட்டு வெளியே வந்தீங்க. அப்புறம் எப்படி தனித்தனியா சாகலான்னு மனசு நினைக்கும். உமா கண்டிப்பா செத்துருக்க மாட்டா. ஏன்னா கூட இருக்கிறது ஏன் சார்லஸ். அவன் கண்டிப்பா சாக விட்டுருக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் சார்லஸ் மேல. உனக்கு நம்பிக்கை இருக்கா உமா மேல? இருக்கல்ல, அப்ப கவனப்படு. இந்த பூவை நீ வைக்க முடியாதா?
ஏன் என்னாச்சு? இல்லைண்ணே, காய்கறி நறுக்கும்போது கையை வெட்டிக்கிடுச்சு. என்னம்மா நீ பார்த்து இருக்கக்கூடாது, ஒரே நிமிடம் இருந்தால் தானே. இந்தா இது உனக்கு, இந்தா இது உனக்கு. நல்லா இருக்குண்ணே. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு என்னண்ணே திடீர்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதை ஏமா கேட்க, நல்லா படித்த பையன், பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கான். வேலை வெட்டி இல்லாமல் இதை விற்றுக்கிட்டு இருந்தான். பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன். அப்போ இதை எனக்காக வாங்கிட்டு வரல? யார் சொன்னது? உனக்காகத்தான். இந்த வாசகத்தை பாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ என்னை விட்டு பிரிவதும் இல்லை. காணாமல் போன உன் காதலை எங்கிருந்தோ உனக்காகவே எழுதுன மாதிரி இல்லை? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ என்னை விட்டு பிரிவதும் இல்லை. எல்லாம் சூப்பராக இருக்கே, எதை செலக்ட் பண்ணுறது? சொல்லி விட்டது போதும். பிடிச்ச ஆள் யாருன்னு செலக்ட் பண்ணுங்க. எனக்கு இதான் வேணும். 5000. போனால் போகுது. வா. எனக்கு இந்த பொண்ணு வேணும். 2000. வெளியில் அழைச்சிட்டு போகணுமே. வெளியே கூட்டிட்டு போனோன்னா எக்ஸ்ட்ரா 1000 rupees. நோ ப்ராப்ளம். வா போகலாம். எவ்வளோ நேரம் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? சீ, பார்த்தது போதும். நான் பார்க்கல, உன்னை ரசிக்கிறேன். பார்க்கறதுக்கு 5000 ரூபாய் கொடுத்தீங்க? ஆமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். என் டேஸ்டே வேற. பெண்களை விதவிதமா ரசிக்கிறதோட விட்டுருவேன், மற்றபடி டச் கூட பண்ண மாட்டேன். என்ன எப்படி ரசிக்க போறீங்க? உன்னை பார்த்தா சகலகலா வல்லவன் படத்துல வர அம்பியா மாதிரியே இருக்க. உன்னை அந்த மாதிரி தான் நான் ஒரு ரசனையா ரசிக்க போறேன். ஓகே.